இந்த ஒரு ஆடியோவோட நோட்லேயே வந்துட்டு இந்த நீங்கள் சொன்ன மாதிரி அது ஏற்கனவே பழக்கப்பட்ட ஒருத்தர்கிட்ட தான் அப்படி பேச முடியும் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க. அதே மாதிரி அப்போ வேறு சில விஷயங்களுக்கும் அவரை வந்து பயன்படுத்தியிருப்பாரு. அதனால தான் வந்து அப்போது சேகர் பாபு அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி யாரெல்லாம் வந்து ரவுடிஸ் கூட அவருக்கு தொடர்பு இருக்குது அப்படின்றது தானே சார் இப்போது ஒரு விஷயமா பார்க்குறாங்க. சேகர் பாபு ரவுடிஸுக்கு தொடர்பு இல்லை. யார் சொன்னது தொடர்பு இல்லை? ம். அது எல்லா ரவுடிஸுக்கும் பரிசமான நபர் தான் சேகர் பாபு. ஓகே. இன்னைக்கு இல்லை, அவருக்கு பேரே அப்படி தான் அவருக்கு. ம். அவர் எல்லாருமே அவர்கிட்ட வந்து தொடர்பு இல்லாத நபர்கள் இருக்க மாட்டாங்க. ம். புது ரவுடியிலேருந்து பழைய ரவுடியில் புரியுதுங்களா? ஆனால் இதில் இந்த ஆடியோ மூலயமா என்ன தெரிய வருதுன்னு சொன்னீங்கன்னா, ஒரு விஷயம் தெளிவாகுது. ஒருத்தர் வந்து எதிர்த்தரப்பில் பேசுகிறோம், நிச்சயம் ஒரு அமைச்சர் தன் மீது எப்படி நடவடிக்கை எடுப்பாருன்றது தெரியும் இல்லைங்களா? தெரிஞ்சுக்கிட்டு அவன் பேசுகிறான்னு சொன்னால், அப்போ அவன் வந்து அவ்வளோ விஷயங்களுக்கு இவர் சொன்னதெல்லாம் அவன் செஞ்சுருக்கான். அதனால தான் அவன் துணிஞ்சு ஏறி அடிக்கிறான். நான் எல்லாத்தையும் போய் மீடியாவில் சொல்லிவிடுவேன். இன்ன வரையிலும் அந்த பையன் காணோம், எங்கே இருக்கான்னு தெரியலையாம். காணோமா. ஆனால் அடுத்த நாளே வந்து திமுக குண்டர்களும் போலீஸும் போய் அவனை வீடு தேடினது எல்லாமே வந்திருக்கு, வெளியே வந்துருக்கு, சோஷியல் மீடியாவில் வந்துருக்கு. பட் இன்ன வரையிலும் அந்த பையன் எங்கே இருக்கான், ஏது இருக்கான்னு எதுவுமே தெரில. அப்படிங்கும்போது அப்போ போலீஸ் வந்து என்ன பண்ணும், ஒரு அமைச்சரை எதிர்த்து நீ பேசிட்டு விடுமா, சும்மா விடுமா?